வணக்கம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது மிருணாளினி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சமூகத்தில் அதிக பேருக்கு சர்க்கரை நோய் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எடுத்துக்கிற உணவு முறைகள், குறிப்பாக அவங்களுடைய வாழ்வியல் முறை, இதெல்லாம் காரணங்களாக வைத்து அதிக பேருக்கு இப்போ சர்க்கரை நோய் தாக்கக்கூடிய ஒரு அவலம் இருக்குது. அதனால் இந்த தருணத்தில் நம்ம சர்க்கரை நோயை பற்றி பேசியே ஆகணும். சர்க்கரை நோய் எதனால் ஏற்படுகிறது, சர்க்கரை நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த நீரிழிவு நோய்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, இதில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா, இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் இதற்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா, ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை, சர்க்கரை நோய் குறித்த பல விஷயத்தை இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். சர்க்கரை நோயில் உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களையும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பல ஆலோசனைகளோடு நமக்கு தருவதற்காக கோயம்புத்தூர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனுடைய மேனேஜிங் டிரெக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் வி சேகர் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். என்னுடைய முதல் கேள்வியாக, இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்குது மக்கள் மத்தியில்? நாளுக்கு நாள் நம்ம சமுதாயத்தில் சர்க்கரை நோய் என்பது மிக மிக அதிகமாகிட்டுருக்கு. இப்போ ஏறத்தாழ இந்தியாவில் 5 முதல் 6 கோடி பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. இதை தவிர 6 கோடி பேர் சர்க்கரை நோயாக மாறுறதுக்கு பார்டர் லைன் டயபெட்டிஸ் சொல்லுவோம், ப்ரீ டயபெட்டிஸ், அந்த ஸ்டேஜில் வந்துட்டுருக்கு. முக்கியமாக இப்போ சின்ன வயசுக்காரங்களுக்கு அதிகமாக வருது, சின்ன வயசு பெண்களுக்கும் அதிகமாக இது வருது. இப்போது ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க டாக்டர். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? அந்த ப்ரீ டயபெட்டிஸில் சிம்டம் ஒன்றுமே இருக்காது. நமக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தாலோ, வெயிட் அதிகமாக இருந்தாலோ, உடற்பயிற்சி செய்யாமல் நம்ம இருக்கோம், டயர்ட்னஸ், வீக்னஸ் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா, ஒரு 25-30 வயசுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிளட் செக் பண்ணி பார்த்தா தான் இந்த ப்ரீ டயபெட்டிஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதை தாண்டி ப்ரீ டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட நமக்கு அறிகுறிகள் இருக்காதுன்னு சொல்கிறேன். இருக்காது, எந்த விதமான அறிகுறி இருக்காது. சரி டாக்டர், இப்போ எங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மக்கள் அதிகமாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது? அதாவது பிளட்டில் பார்த்திங்கன்னா சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு வெறும் வயிற்றில் பார்க்கணும், சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம். அல்லது இப்போ பார்க்கும்போது சில பேர் டெஸ்ட் பண்ணும்போது குறைவாக சாப்பிட்டு செக் பண்ணுவாங்க, ஏன்னா அதிகமாக கட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்காக உலக சுகாதார நிறுவனம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து அது சுகர் செக் பண்ணணும். 140க்கு கீழே இருந்தால் நார்மல்னு அர்த்தம். 140லேருந்து 200க்குள்ளே இருந்தால் பார்டர் லைன் ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். 200க்கு மேலே இருந்தால் ஒருவருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை தவிர ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டு HbA1cன்னு சொல்லுவோம். 3 மாதமாக நம்ம உடம்புல எவ்வளவு சராசரி சர்க்கரை இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் இருக்குது. அது நார்மலாக 5.6 இருக்கணும். 5.6லேருந்து 6.5 வரைக்கும் இருந்ததுன்னா ப்ரீ டயபெட்டிஸ், 6.5க்கு மேலே போச்சுன்னா டயபெட்டிஸ் சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டு. நம்ம டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேண்டமாக கையில் குத்தி பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு 140, 150, 160, ஸோ அதில் இருக்கா இல்லையான்னு உறுதியாக தெரியாது. இந்த மெத்தட் பார்க்குறது தான் உறுதியாக டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ இந்த லேப்லலாம் போய் டெஸ்ட் பண்ணுறாங்களா டாக்டர்? காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை போய் டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது கரெக்டான முறை தானே? இதில் கரெக்டாக நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்டான முறை தான். சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி பண்ணுறது தான் சரியான முறை. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டாக்டர் பிளட் சுகர் லெவல் அப்படிங்கிறது ஏறும்? அதாவது சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை பார்த்தப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, எனக்கு 160 இருக்குன்னா, எனக்கு 160 இருக்குன்னு 2 மாதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த சர்க்கரை ஏறி ஏறி இறங்கும் நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்து. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 முறை 3 சாப்பாடு, காலை உணவு, மதிய உணவு, நைட்டு, ஸோ 3 தடவை ஏறி இது இறங்கும். ஒரு மாதத்தில் 90 முறை ஏறி இறங்குற சர்க்கரையை நம்ம என்ன பண்ணுறோம், என்றைக்காவது ஒரு நாள் குத்தி பார்த்துட்டு எனக்கு நார்மலாக இருக்குது, எனக்கு அதிகமாக இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வர்றோம். ட்ரீட்மெண்ட்டும் அதை பற்றி பேஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ அகில உலக தரக்கட்டுப்பாடின்படி HbA1cங்கிற ஒரு டெஸ்ட்டை பண்ணால் தான் இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். அது 7% கீழே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த உடலில் சர்க்கரை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுடைய உடம்புல என்ன நடக்குது டாக்டர்? அதாவது இப்போ நம்ம உண்ணும் உணவு பார்த்திங்கன்னா இரைப்பையில் போய் ஜீரணமாகுது. ஜீரணமாகக்கூடிய தன்மை, அதாவது இப்போ இன்றைக்கி சர்க்கரை நோய்க்கு காரணமே எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவு. நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி தோசை மாவாட்டிடுறோம், ஆட்டி அதை புளிக்க வச்சு அப்புறம் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நம்ம சாப்பிடும்போது இந்த உணவு என்ன ஆகுதுங்க, சீக்கிரமாக ஜீரணமாகுது. அப்போது ரொம்ப வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகுது. ஸோ அப்போ இன்சுலின் சுரப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்க முடியலை கணையத்தால்.
ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் தொடர்ந்து அதிகமாகுது. ஸோ எளிதாக சாப்பிடக்கூடிய உணவுகளால் அதிகமாக சர்க்கரை எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளால் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளால் சர்க்கரை அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதுதான் மக்களுடைய கன்செப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ ஒரு காலர்கிட்ட போயிட்டு வந்து அடுத்து பேசலாம் டாக்டர். அருப்புக்கோட்டையிலிருந்து கவிதா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஓகே, வணக்கம் சார். எனக்கு சுகர் இருக்கு சார். 2 மாசத்துக்கு ஒருக்க போய் டெஸ்ட் பண்ணுவோம். 1 மாசம் குறையுது, 1 மாசம் கூடுது. சொல்லுங்கம்மா. அதாவது இந்த சர்க்கரைங்கிறது ஏறி ஏறி இறங்கும். அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய உணவு பழக்கம் தான். அதாவது உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஏறி ஏறி இறங்குது, அடுத்த கட்டமா உங்களுடைய கேள்வி என்ன? அது ரெண்டாவது எனக்கு இப்ப ஒரு 2 மாசமா ஷோல்டர்ல இருந்து இந்த முட்டி கை வர வலியா இருக்கு. 2 கையும் கைகள் வலிக்குது இல்லைங்களா? வலிக்குது சார். ரொம்ப அதிக சர்க்கரையோட அறிகுறிமா அது. சர்க்கரை நார்மலாக நமக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் 160க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா இந்த ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகிடுமா. 200க்கு மேலே சர்க்கரை அதிகமாகும் போது இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டங்கள் மெதுவாக போகும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவைப்பட்ட அளவுக்கு பிளட் சப்ளை நம்ம உறுப்புகளுக்கு போகாத போது இந்த மாதிரி வலி, மதமதப்பு இப்படிப்பட்ட தொந்தரவுகள்லாம் உண்டாகும். அதனால் நீங்கள் உணவு பழக்கங்களை மாற்றி உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி மினிமம் 1 ஹவர் வாக்கிங் வேணுங்க. அப்புறம் உங்கள் மருத்துவரை சந்தித்து அதுக்கு தகுந்த முறையான மருந்துகளை நீங்கள் வாங்கி சாப்பிட்றது நலம் பயக்கும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. சென்னையில இருந்து மாலதி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே 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 கேளுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. மேடம், எனக்கு சுகர் 8 இயர்ஸா இருக்கு. அது இப்ப என்னன்னா எனக்கு ஒரு கால் ரைட் சைடு தைஸ்ல ஒரு மாதிரி மறுத்து போற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் கிட்ட போனேன், ஆர்த்தோ போனேன், அதெல்லாம் இல்ல. சுகர் இருந்தா அந்த மாதிரி எல்லாம் ஆகுமா? கால் மறுத்து போறது. 2வது வலிக்குது. ஒரு மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு டைஸ் எல்லாம். அது எதனால அந்த மாதிரி? சுகர் 300 இருந்தது. இப்ப இன்சுலின் போட்டுன்னு இருக்கேன் நான் ஒரு 15 நாளா. இப்போ எவ்வளவு இருக்கும்னு தெரியாது. டாக்டர் நெக்ஸ்ட் மந்த் 20th வாங்கன்னு சொன்னாங்க. இன்சுலின் ஒன்ஸ் போட்டா கண்டினியூவா போடணுமா? எனக்கு அது 2த்துக்குமே ஆன்சர் வேணும் மேடம். சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இன்சுலினை ரெகுலராக ஃபாலோ பண்ணல அப்படின்னா நிறைய பிரச்சனை வருங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்களுடைய கேள்விக்கு பதில், அதாவது முதல் கேள்வி உங்களுக்கு நீங்கள் 2வது கேட்டீங்க, தொடர்ந்து இன்சுலின் போடணுமான்னு. அதுக்கு அவசியம் இல்லைம்மா. சர்க்கரை குறைஞ்சிட்டால் நீங்கள் உணவு முறை உடற்பயிற்சியை நல்லா நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மாத்திரைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு காலத்தில் தான் ஒரு தடவை இன்சுலின் போட்டால் தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லைம்மா. அது நம்ம நார்மல் ஆகிடுச்சுன்னா சரியாயிடும். 2வது உங்களுடைய கேள்வி கால் மதமதப்பு, கால் பிரச்சனைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 சர்க்கரை இருந்தால் காலுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்கள் பாதிக்கப்படும். ஸோ காலுக்கு போதிய அளவு இரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கும்போது அந்த மதமதப்பு, வலி இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது கால்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும். நடைப்பயிற்சி நாங்கள் சொல்கிறது ஒரு இதுக்காக மட்டும் இல்லை, நடக்கும்போது தான் நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் அதிகமாகும். கால்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் போச்சுனாலே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய மதமதப்பு, இந்த எரிச்சல், இந்த போல் பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறி கால் பாதிப்பின் அறிகுறியம்மா. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து இன்சுலின் நீங்கள் போட்டு உங்கள் மருத்துவரை சந்தித்து இதற்கான தீர்வுகளை எடுங்க. தயவுசெய்து வாக்கிங் மினிமம் 5 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பண்ணணும். சரி டாக்டர், அடுத்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வெள்ளூர்ல இருந்து ராஜ். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சரிங்க மேடம். கேளுங்க சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். வேலூர் மாவட்டம் நாற்றம்பலந்து பேசுகிறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சாப்பிட்டதுக்கு முன்னாடி 140 இருக்குங்க. சாப்பாடு கழிச்சு 160, 80 வரைக்கும் போகுதுங்க. சரிங்க. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குதுங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரிங்க. அந்த 2 பாதம் வலி இருக்குதுங்க. டெய்லி 1 ஹவர் வாக்கிங்கும் போகிறேன். சரிங்க. அதுதான் தெரியலைங்க. இப்போ 2-3 வருஷமா இதே நிலைமை தான் தொடருதுங்க. இதுக்கு எதனா வழி? சரி, நீங்கள் இப்போ சொன்ன 140, 160ங்கிறது ஏறத்தாழ சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி தான் தோணுதுங்க. ஆனாலும் நீங்கள் அந்த HbA1cங்கிற பரிசோதனையை நீங்கள் செய்யணும். அந்த பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் இதுக்கான தீர்வை நீங்கள் மருந்து மாத்திரைகளை மாற்றலாம். அதுக்கு முன்னாடி மெயினாக உங்களுடைய உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றுங்க. டெய்லி பொதுவாக பல நேரங்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேயே சாப்பாடு சாப்பிட்றாங்க.
இந்த வெள்ளை சோறு அதாவது பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசி சாப்பிடும்போது சர்க்கரை மிக அதிகமாகும். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் சிறுதானிய உணவுகளை மாற்றி நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல வந்து கைக்குத்தல் அரிசி, அந்த கேரள மட்டை அரிசி, அந்த மாதிரி அரிசிகளை மெதுவாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணுங்கள். உங்கள் மருத்துவரை சந்தித்து மேற்கொண்டு மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். கோயம்புத்தூர்லேருந்து ரெஜினா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி சொல்லுங்கள் கேட்கலாம். ரெஜினா, சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் ரெஜினா. சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஹஸ்பண்டுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது சார். சரிங்கம்மா. டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு தான் சார் இருக்கிறாங்க. சரிங்க. ஆனால் ட்ரிங்க்ஸும் சுகரும் கொஞ்சம் இது சிகரெட்டை கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால சுகர் ஏறிட்டே இருக்குது. சரிங்க. பண்ணவே முடியல சார். இப்போ என்ன மாதிரி சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறீங்கம்மா? சார் அவர் எதுவுமே கண்ட்ரோல் இல்லை சார் சாப்பாடு விஷயத்துல. சரிங்க. சரிம்மா, நிகழ்ச்சி 4 மணிக்கு தான் சார் சாப்பிடுவாரு. சரிம்மா, நிச்சயமா நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி எதுலையுமே கண்ட்ரோல் இல்லாமல் பட் ப்ளஸ் சுகர் வேற இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? அதாவது இப்போ கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கும்போது, உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே. அதாவது இப்போ வந்து பல பேருக்கு வந்து சில இப்போ சிறுதானியம் வேணாம், இட்லி தான் நான் சாப்பிட போகிறேன், அவங்க பிடிச்ச உணவையே கூட மாற்றி நம்ம கொடுக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு, இந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, இப்போ சொல்லப்போனால் ஒரு 5 இட்லி சாப்பிட்றாங்க, 6 இட்லி சாப்பிட்றாங்கன்னா 1-2 இட்லியை மட்டும் குறைக்க சொல்லலாம். 1/3. அதுக்கு பதிலாக ஒரு ஆப்பிள், ஒரு சுண்டல் அல்லது ஃப்ரூட் சாலட்ஸ். ஸோ அந்த மாதிரி, அதாவது என்னென்னா நம்ம வெறும் இட்லி, வெறும் தோசை, வெறும் சோறையாக சாப்பிட்றோம். ஸோ இதை கொஞ்சம் ஒரு 1/3 அதை குறைச்சிட்டு, ஏன்னா அந்த கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து தான் ரத்தத்தில் சர்க்கரையை அதிகமாகும். மாவுச்சத்து தான் அதிகமாகும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக, ஏன்னா எனக்கு ஃபில்லிங் வேணும், எனக்கு பசிக்குது அப்படிம்பாங்க. ஸோ வெஜிடபிள் சாலட்ஸோ, சுண்டலோ அல்லது பயிறு வகைகளோ ஏதோ ஒன்று நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது அந்த சாட்டிட்டி கிடைக்கும். மத்தியானத்தில் அதே போல் ரைஸ் மட்டும் சாப்பிடாம அரிசியும் பருப்பும் போட்டு சாப்பிட்லாம். உதாரணமாக குடும்பத்தில் 2 டம்ளர் அரிசி போடுறாங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கீரை, கூட்டு, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரெண்டாவது சாம்பார், ரசம்னு கொஞ்சம் தண்ணியாக திரவமாக சாப்பிடும்போது சாதம் தான் உள்ள நிறைய போகும். அப்போ கூட்டு மாதிரி வைக்கலாம். புடலங்காய், கடலைப்பருப்பு கூட்டு, நம்ம இந்த காட் வெஜிடபிள்ஸ் கூட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்சம் மாறுபடி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிடிச்ச உணவே கூட நம்ம வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்.